ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இலங்கை கடற்படை இராணுவத்தால் நம்முடைய மீனவ சொந்தங்கள் தொடர்ச்சியாக சிறைபிடிக்கப்படுவது, சுட்டுக் கொல்லப்படுவது, படகுகளை பறித்து வலைகளை கிழித்து படகுகளை அரசுடைமையாக்கி ஏலம் விடுவது, இது போன்ற கொடுந்துயரங்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடக்குது. எங்கள் வலிமைக்கு மீறி இங்கே பார்க்கிறீர்கள், தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைக்காக, அவர்கள் நலனுக்காக பல்வேறு தளங்களில் போராடி வருகிற அரசியல் இயக்கங்கள், அதோடு இணைந்து நாம் தமிழர் கட்சி எல்லாம் சேர்ந்து நாங்கள் பல தளங்களில் பல காலங்களில் இந்த கொடுமையை தடுக்க வலியுறுத்தி போராடி வருகிறோம். குறிப்பாக இந்த பிரச்சனை ஜெகதாப்பட்டினம் மீனவர் சுடப்பட்ட போது, என் மீனவனை அடித்தால் இனி உன் மாணவனை அடிப்பேன் என்று பேசியதற்காக நான் 6 மாதங்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே சிறைப்படுத்தப்பட்டேன். அப்படி அப்ப இருந்தே நாங்க தொடர்ந்து 2010, 9, 10, 11 அந்த காலகட்டங்கள் இருந்தே இது போராடி வர்றோம். இது தொடர் கதையா இருக்குது. எங்களுக்கு, எங்க உயிருக்கு, எங்க உணர்வுக்கு, எங்கள் வாழ்வுக்கு ஒரு துளி மதிப்பளிக்காத அரசுகள் தான் இங்கே தொடர்ந்து இயங்குகிறது. மாநில அரசோ, இந்திய ஒன்றிய அரசோ, எந்த அரசு இருந்தாலும் எங்களை ஒரு பொருட்டாவே நினைக்கிறது. வெறும் ஓட்டு. எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கு, உயிர் இருக்கு, எங்களுக்குன்னு உரிமை இருக்கு, வாழ்க்கை இருக்கு. அதை பத்தி கவலை கிடையாது. எங்க வாக்கை பற்றி கவலைப்படுகிற இந்த தலைமைகள், இந்த ஆட்சியாளர்கள் எங்க வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவது இல்லை. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா 10 லட்சம் கொடுக்குற இந்த அரசு, இந்த அதிகாரம், ஒரு மீனவர் இறந்தா அவர் குடும்பத்துக்கு என்ன உதவி செய்துன்னு நீங்க பார்க்கலாம். படகை பறித்து கொண்டால் அவர்களுடைய வாழ்வாதாரம் மொத்தமும் பறிபோகுது. இது இவ்வளவு பெரிய நாட்டிற்கு ஒரு பெருத்த அவமானம். ஒரு நாட்டு அவமானமா தான் நீங்க கருதணும். ஒரு சின்ன நாடு, இந்த நாட்டில் ஒரு மாநில அளவு கூட இல்லாத ஒரு நாடு, இவ்வளவு பெரிய துணைக்கண்டத்தினுடைய குடிமக்களினுடைய படகை பறித்து கொண்டு அதை அரசுடைமையாக்கி ஏலம் விடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அதிகாரத்தை எப்படி பார்ப்பது? இந்த நாடு, இந்த நாட்டின் இராணுவம் எங்களை பாதுகாக்கும் என்கிற நம்பிக்கை இன மக்களுக்கு எப்படி வரும்? கடற்படை இராணுவம் இதே கடலுக்குள்ள நிற்குது. உலகத்தின் வலிமை மிக்க கடற்படையில் ஒன்று. பாதுகாப்பு பணியை செய்கிறேன் என்றதுதான் அதனுடைய பாதுகாப்பு பணியை செய்யறதுக்கு தான் நிக்கிறேன்னு சொல்லுது. எந்த நாட்டு இராணுவத்திடமிருந்து எந்த நாட்டு மக்களை பாதுகாக்க அது நிக்குது? ஒரு சின்ன நாடு இலங்கை கடற்படை இராணுவத்திலிருந்து தன் சொந்த நாட்டு மக்களையே பாதுகாக்காத ஒரு இராணுவம் என்ன பாதுகாப்பு பணியை செய்யுது? இந்த கேள்வி எழுமா எழாது? எங்களுடைய வாக்கு இனிக்குது, எங்க வாழ்க்கையை ஏன் உங்களுக்கு கசக்குது? எங்க வரியை வாரி சுருட்டி கொண்டு போற நீங்கள், அதை வக்கனையா வாங்கி கொள்கிற நீங்கள், ஏன் எங்க வாழ்வை பற்றி கொஞ்சம் கூட, எங்கள் உரிமையை பற்றி, உயிரை பற்றி ஒரு துளி கூட சிந்திக்கிறதே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் மீனவர்கள். உண்ணாவிரத போராட்டம். நான் தான் என் தம்பிகிட்ட சொல்லி, பட்டினி போராட்டங்களோ உயிர் கொடுக்கிற போராட்டமோ இங்க பலன் தராது. ஏன்னா என் பட்டினியை பற்றி கவலைப்படுகிற அரசு இல்ல, அதை நாங்க நிறுவவும் இல்லை. எங்களை உயிரை பற்றி கவலைப்படுகிற அதிகாரங்களும் இல்லை. ஏன்னா 800க்கு குறைவில்லாத மீனவர்கள் இதுவரை சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. சொந்த நாட்டு குடிமக்களை ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு இராணுவம் சுட்டு கொள்ளுது அப்படின்னா அதை வேடிக்கை பார்த்து கொண்ட அரசை, அதிகாரத்தை எப்படி பார்ப்போம்? எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, படை இராணுவத்தால் கைது செய்யப்படுறாரு. அப்ப இந்திய கடற்படை இராணுவம் விரட்டி போய் திரட்டி மறிச்சு பிடிச்சு அவரை மீட்டு கொண்டு வருது. அந்த அக்கறையை, அந்த ஆர்வத்தை, அந்த முனைப்பை நாங்க வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அதுபோல எங்க மீனவர்களுக்கு, எங்களுடைய உறவுகளுக்கு ஏன் அது மாதிரி ஒரு பாதுகாப்பு தரப்படலை?
அப்படிங்கிறதான் நம்ம எழுப்புற கேள்வி. ஒரு தடவையாவது நம் நாட்டு மீனவர்களை, நம் சொந்தங்களை சிறைபிடிக்கும் போது தடுத்து காத்தது, இல்லை சுட்டு கொள்ளும் போது தடுத்து காத்தது, சுத்தி நின்று ஒரு படகில் ஏற்றி வச்சு ஒவ்வொரு பாகமாக இரும்பு அந்த கம்பியால் கட்டி கட்டி அடிச்சு கடைசியா உயிர் உறுப்பையும் இறுக கட்டி அறுத்து துண்டு துண்டா கீழே விழுகிற வரைக்கும் இந்த கடற்படை ராணுவம் ஒரு இடத்துல குவிஞ்சு இத்தனை கடற்படை கப்பல்கள் நிக்குதே ஏன்னு கூட பார்க்காம நீ என்ன ரேடார் வச்சு ரோந்து பாக்குற, பாதுகாப்பு பண்ணி செய்யற, இதெல்லாம் இந்த கேள்வி எல்லாம் எழுமா எழாது. அப்ப எங்களை இந்த நாட்டின் குடிமக்களா இந்த நாடு ஏற்குதா இல்லையா? இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு அரசு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்த போது இன்னைக்கும் அதை போலவே எங்களுடைய உரிமை பறிபோவதற்கும் எங்களுடைய உயிர் பறிபோவதையும் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு பாக்குறீங்க, முதல்வர் எல்லா மாநில முதல்வரையும் சிந்திக்கிறார். இங்கே அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுறார். எதுக்குன்னா இந்த பாராளுமன்ற எண்ணிக்கை குறைய போகுது, மக்கள் தொகையை ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் பிரிச்சா நமக்கு உறுப்பினர் எண்ணிக்கை குறைஞ்சிரும். அது வருமா வராதா 2029 தான் அதை பத்தி சிந்திப்போம்னே சொல்றாங்க. அதுக்கு இவ்வளவு ஆர்வம் காட்டுற நீங்க இந்த கச்சத்தீவு மீட்புக்கு, மீனவர் வாழ்வுரிமை மீட்புக்கு, அவர்களுடைய பாதுகாப்புக்கு எந்த முயற்சியும் எடுக்கல. இது போல அனைத்து மாநில முதல்வரை சந்திக்கல. கல்வி மாநில உரிமை, மானுட உரிமை, அதிலே மாநில உரிமை, அது பொதுப்பட்டியலையே இந்திய ஒன்றிய அரசுக்கு போச்சு. அதை திருப்பி எடுத்துக்கிட்டு வரேன். உங்க ஆட்சியில தான் எடுத்துட்டு போனாங்க, அப்ப விட்டுட்டீங்க. சரி, இப்ப எல்லா மாநில முதல்வரையும் பேச்சு கல்வி மாநில உரிமை. இன்னைக்கு ட்ரம்பே பொதுமையில இருந்தது மாநில உரிமையை அன்னைக்கு அறிவிக்கிறார். அதை கேட்கறதுக்கு நீங்க பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே இந்த வரி, ஒரே தேர்தல், இதையெல்லாம் எதிர்க்கிறதுக்கு இந்த மாநில முதல்வர்கள் எல்லாம் சந்திச்சு நீங்க வலிச்சிருக்கல. நீட்டு தேர்வு நம்ம பிள்ளைகளை அதிகப்படியா பழி வாங்கி இருக்கு. அவர்கள் மருத்துவம் படிக்கணுங்கிற கனவுலேயே அது ஒரு பெரிய குப்பு, அது பெரிய இடியை தூக்கி போட்டு, அதை தடுக்கிறதுக்கு இதுக்கு எந்த முயற்சி எடுக்கல. புதிய கல்விக் கொள்கையை, அந்த கல்விக் கொள்கையை எதிர்க்கிறதுக்கு நீங்க இது மாதிரி செய்யணும். அதை செயல்படுத்திட்டு சும்மா நான் போயிட்டு அந்த தொகுதி குறைப்பு நடந்துருமோ என்று பேசுறீங்க. அது வரும்போது அதை பேசணும். அதுக்கு பேசுறது நாடாளுமன்றத்துல 40 உறுப்பினர் வச்சிருக்கிறீங்க, அந்த தர்க்கங்களை செய்யலாம். இன்னைக்கு தொடர்ந்து நடக்கிற ஒரு சங்கிலியில், ஒரு கம்பியில், ஒரு சங்கிலி இணைப்பில் 12 மீனவர்களை கைது செய்து இழுத்துக்கிட்டு போனதை நீங்க பாக்குறீங்க. ஒரு தன்மானமிக்க தமிழ் மக்கள் அதை பார்க்கிற எந்த ஒரு தமிழ் மகனுக்கும் அதை காட்சியை பார்க்க சகிக்குமான்னு எவ்வளவு ஒரு கொடிய வேதனையும் வலியும் எங்களுக்கு தருது, தாங்க முடியாத பெருந்துயரத்தை தருது. அப்ப இந்த துயரம் தொடராம இருக்கணும்னா எங்களுக்கு எங்களுடைய மூதாதைகளின் சொத்து, என்னுடைய தாய் நிலம் கச்சத்தீவு எனக்கே திருப்பி சொந்தமாக்குவதுதான் அதுல சரியான தீர்வு. கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை. தேர்தல் வரும்போது திடீரென்று 24 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ நாட்டின் பிரதம அமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கச்சத்தீவை திருப்பி எடுக்கணும், அது இப்படி தாரை வார்த்ததுனால அப்படின்னு திடீர்னு ஒரு மாசம் பேசிட்டு அதோட மீனவர்களுக்கு சிறைப்பட்ட நாள் தினம் 350 ரூபா அறிவிச்சாங்க. இதுவரை எந்த மீனவரும் கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி தமிழக மீனவர்கள் பிரச்சனைக்கு கச்சத்தீவு தாரை வார்த்ததுதான் காரணமா? அதே மாதிரி இலங்கை தமிழ் மீனவர்களுக்கு தமிழ்நாட்டில் இல்ல, நம்ம கச்சத்தீவை தாரை வார்த்தது காரணம்னா கச்சத்தீவு என்னுடைய உடைமை, அது ஒரு காரணம்னு காரணம், அதுவும் ஒரு காரணம். என்னுடைய உடைமை, உண்மையிலேயே என்னுடைய பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து, எங்க சொத்து, அது இந்திய நிலம் அல்ல. மன்னர் மானிய ஒழிப்புல நீங்க அதை எடுத்துக்கிட்டு திருப்பி தன்னிச்சையா சொல்லுவோம். எங்க ஊர்ல தாந்தோன்றித்தனமா எடுத்து கொடுத்துட்டீங்க. ஒரு நாடாளுமன்ற விவாதம் நடத்தி ஒன்றும் இல்லை. அன்னைக்கு அதை கொடுக்க கூடாதுன்னு எதிர்த்து பேசி போராடி தர்க்கம் செஞ்ச ஒரே ஆளு எங்க தாத்தா மூக்காயத்தவர் மட்டும்தான். வேற எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்து நின்றுட்டீங்க. அவர் மட்டும்தான் அதை தடுக்க ஆவேசமா பேசினார். அன்னைக்கு இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர். அந்த வரலாற்று பெரும் துரோகத்தை நீங்க செய்றீங்கன்னு நம்ம இந்திரா காந்திட்ட பேசினாரு. அதே மாதிரி துரோகமா அமைஞ்சிருச்சு. எங்க அதிகாரம் எங்களுக்கானதாக இருந்தால் இப்ப எல்லை தாண்டி வருகிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. நீங்க எல்லாரும் அறிவீங்க. நாங்க மீனவர் கடல்ல எல்லையை நாங்கள் எப்படி கணிப்பது என்று என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அப்படி எல்லை தாண்டி வருகிறது, கேரள மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லுகிற போது எல்லை தாண்டி வருகிறார்களா இல்லையா? போகிறார்களா இல்லையா? போகிறார்கள். அவர்கள் படகில் ஏன் பறிக்கப்படுவதில்லை, சிறைபிடிக்கப்படுவதில்லை, சுட்டுக் கொல்லப்படுவதில்லை, வலைகள் கிழித்து வீசப்படுவதில்லை? ஏன்? அப்ப அவர்களுக்கான பாதுகாப்பை அந்த மாநில அரசு கொடுக்குது. அந்த முதல்வர்கள் அந்த மக்களின் மீது அக்கறை.
அப்படி ஒரு பாதுகாப்பை எங்களுக்கு கொடுத்துருக்குமே, ஆனால் கச்சத்தீவு எங்களுக்கு வறண்டா என்ன போனா என்ன சரி விட்டுருவோம். என் நாடு என்னை பாதுகாக்கும், என் நாட்டு ராணுவம் என்னை பாதுகாக்கும்னு நம்பிக்கை. எங்க பிள்ளைகள் சொல்றாங்க, எங்க மீனவர்களே கேரள மீனவ அந்த பகுதிகளுக்கு போய் அவர்களோட சேர்ந்து, ஏன்னா இங்க நாங்க மீன் பிடிக்க முடியல, தொழிலை இழந்துட்டோம். அந்த மீனவர்களுக்கு போய் சம்பளம் பேசிக்கிட்டு கூலியா பேசிக்கிட்டு அவங்க படகுல ஏறி போய் மீன் பிடிச்சிட்டு பாதுகாப்பா நாங்க கூலியை வாங்கிட்டு திரும்ப வேண்டிய சொல்லுவோம். ஏன்னா வாழ்வாதாரத்தை இழக்கிறோம்ல இங்க. அப்ப நீங்க ஆழ்ந்து கவனிக்கணும். அப்ப இந்த கடல் பரப்பு வரலாற்றுப்படி என் பாட்டன் அரசேந்திரன் ஏரி போல வச்சு சோழன் லேக்குன்னு தான் இதுக்கு பேரு வரலாற்று குறிப்புல, சோழன் ஏரி. கடற்படை கடலை இந்த படகு ஓட்டிய மக்கள் படகு போட்டி நடத்துற மாதிரி அவன் கப்பலை ஓட்டி விளையாடிக்கிட்டு இருந்தாங்கிறதான் வரலாற்று குறிப்பு. அவ்வளவு பெரிய பெருமை மிக்க ஒரு இனத்தின் மக்கள் நாங்க இன்னைக்கு வந்து வாழ் உரிமையை இழந்துட்டு கடல்ல கால் வச்சா என் தங்கை முழக்கம் போட்ட மாதிரி கால் வச்சா திருப்பி வருவோமா இல்லையாங்கிறது தெரியல. நீ எங்க ஓட்டுக்கு வலைய வீசுற, அவன் என் போட்டுக்கு வலைய வீசுறான்னு என் தங்கச்சி அஞ்சம்மாள் முழக்கம் விட்ட மாதிரி ஒவ்வொரு நாளும் பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு நேத்து இந்த பிரச்சனைனா பரவாயில்ல. ஏன்னா இந்த குரலற்றவர்கள், அதிகார வலிமையற்றவர்கள் இந்த மக்களா நாங்களா இருக்கிறதுனால நீங்க அதிகமா ஆழ்ந்து பாத்தீங்கன்னா நச்சு ஆலைகள், இந்த கொடுமையான ஆலைகள், ஸ்டெர்லைட்டோ, அணு உலையோ, சிப்காடோ, சைமாவோ, இந்த மாதிரி தொழிற்சாலைகள் எல்லாம் நிறுவப்படுவது வந்து குரலற்ற, அரசியல் வலிமையற்ற, அதிகார வலிமையற்ற மீனவ மக்கள் அதிகமாக நிறைந்து வாழக்கூடிய இடங்கள்ல தான் நிறுவப்படும். நீங்க தூத்துக்குடி, இதே மாதிரி இங்க எங்க ராமேஸ்வரம், ராமநாதபுரம், அங்க கடலூர், இந்த மாதிரி நிலப்பரப்பு கன்னியாகுமரி, நாகர்கோவில், இந்த மாதிரி மீனவ மக்கள் இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நச்சு ஆலைகளை நிறுவும். ஏன்னா எங்களுக்கு அதிகாரம் இல்லை. நீங்க எண்ணூர்னு ஒரு பகுதி இருக்கு, நீங்க வந்து பாருங்க, அது ஒரு குப்பை கிடங்கா, ஒரு நச்சு ஆலைகளின் கூடாரமா. கடலூர்ல தமிழ்நாட்டின் குப்பை கிடங்கு நச்சு ஆலைகளின் கூடாரம் வந்து கடலூர். இந்தியாவின் நச்சு ஆலைகளின் கூடாரம் வந்து தமிழ்நாடு. அப்படித்தான் நீங்க நிறுவி வச்சிருக்காங்க. இப்ப அந்த நிலையில் குரலற்ற மக்கள், அரசியல் அதிகாரமற்ற மக்களா இருக்கிறதுனால நாங்க கத்துறதோ கதறதோ கடலுக்குள் இல்லை, ஆழ்கடலுக்குள் நடுக்கடலுக்குள் நின்று கத்துவது போல, கொந்தளிக்கிற அலைக்கு அருகில் இருந்து கத்துனால் எப்படி அடுத்தவனு கேட்காதோ அந்த மாதிரி எங்கள் சூழல் அமைஞ்சிருச்சு. அதுக்காக தான் நாங்கள் மட்டும் போராடணும். எங்களோடு இதே ஒத்த உணர்வுல இந்த மண்ணின் மக்களின் வாழ்வுரிமை பாதுகாக்கப்படணும். மீனவ மக்களின் வாழ்வுரிமை, தமிழ் பேரின மக்களின் பிறப்புரிமை என்கிற முழக்கத்தை முன் வச்சு பாருங்க, இத்தனை அரசியல் பேர் இயக்கங்கள்லாம் சேர்ந்து நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம். இது நிலையில வந்து கடல்ல வந்து தென்னக பகுதியில வந்து ஆழ்கடல்ல வந்து ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க மத்திய அரசு. அதை எப்படி பாக்குறீங்க? அது இந்திய ஒன்றிய அரசு அதற்கான திட்டங்களை செய்யும், உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே நாங்கள் கேட்பாரற்று இருக்கிறோம். இதே மாதிரி நச்சு ஆலைகளை மற்ற மாநிலங்களில் நிறுவ முடியுமா நான் உங்களுக்கு கேட்குறேன். காவிரி படுகையில் மீத்தேன் இருக்கு, எடுக்கிறீங்க. கங்கை படுகையில் இருக்கா இல்லையா? ஏன் எடுக்கல? முதல்ல அணு உலை யாருக்கு வந்தது? கேரளாவுக்கு. அங்கே ஏன் நிறுவலை? இருக்கிற எல்லா நிகரங்களும் இருக்கு. ஏன் தூத்துக்குடியில மட்டும் ஸ்டெர்லைட் ஆலை நிறுவப்படுது? ஏன்னா எனக்கு பெத்தவ அப்பனா இல்லை, மற்றவனே இருக்கான், அவனுக்கெல்லாம் பெத்தவனே அப்பனா இருக்கான். இதான் இங்க இருக்கிற சிக்கல். இங்க இந்த கடலுக்குள்ள ஹைட்ரோ கார்பன் எடுப்பது, 8 வழி சாலை போடுவது, அது சிப்காட் தொழிற்சாலைக்கு நிலம் எடுப்பது, ஏர்போர்ட் கட்டுவது, இதெல்லாம் ஒரு கதை. அது ஒரு கதை. மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்றார் மாசேத்துங்க. எங்க மக்களுக்கென்ற அப்போ ஒண்ணும் இல்லை. நீ சிப்கா, நீ இந்த அரசுகள், திராவிட அரசுகள் கையெழுத்திடும், நீ எடுக்க வருவ. ஆனால் நாங்க இந்த மண்ணின் பிள்ளைகள் இருக்கிற வரை நீ தொட முடியாது. நீ ஹைட்ரோ கார்பன் எடுக்கலாம், எடுக்க போறோம்னு சொல்லிட்டு தான் இருக்கணும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எந்த நிலைக்கும் போய் போராடி நாங்க தடுப்போம். உங்களுக்கு புரியுதா? கச்சத்தீவு திருவிழால இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்ப நம்ம தமிழக மீனவர் அவங்களோட பூஜைகளை முன்வச்சாங்க. இன்னைக்கு வந்து பாரம்பரிய கடல் பகுதியில வழக்கம் போல இலங்கை கடற்படை பிரச்சனை இல்லாமல் மீன் பிடிக்க அனுமதி வேணும். குறிப்பா மீனவர்களோட வாழ்வாதாரமா விளங்கக்கூடிய படகுகள் வந்து பல லட்சம் பல கோடி அபராதம் விதிக்கப்பட்டு அரசுடைமையாக்கப்படுது. அதெல்லாம் எல்லாத்தையும் மீட்டு அரசுடைமையாக்கப்படுவது மட்டும் இல்ல, ஏலம் விடப்படுது. இல்ல அதான் ஏலம் விடப்படுது. அதை சொல்லணும்ல. எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி மீன்வளத்துறை அமைச்சர் நேரடியாக கோரிக்கை வந்தாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அதாவது இந்திய மீனவர்கள் வந்து அவங்களோட மீன்பிடி முறைகள், இழுவலை மீன்பிடி முறைகளை நிறுத்தி மாத்தினா மட்டும்தான் நாங்க இலங்கை கடல் பகுதியில, பாரம்பரிய கடல் பகுதியில மீன் பிடிக்கவே அனுமதி கொடுப்போம். அப்பதான் இருநாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்படும். இல்லைன்னா எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு முன் வர மாட்டோம் அப்படின்னு இலங்கை மீன்வளத்துறை அமைச்சரோட ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து இல்ல? அது அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்குது என்றால் அதை வந்து இந்த அரசுகள், நாட்டினுடைய
வெளியுறவுத்துறை அல்லது பாதுகாப்புத்துறை, அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை, இதெல்லாம் உட்கார்ந்து பேசி அது முடிவெடுக்கலாம். ஆனால் எல்லை தாண்டி வருகிறார்கள்ங்கிறத சொல்லி, அது எல்லை தாண்டி வர்றான்னா கேரளா மீனவன் வர்றான், அவனை தொடறது இல்லை. இப்ப நான் வரும்போது என்னை சொல்றாங்கன்னா நான் மீனவங்கிறதுக்காக, நான் தமிழனுங்கிறதுக்காக தான் சொல்றேன். தமிழ் பேரினத்துக்கு ஒரு பெரிய அவமானமாகவும் இழுக்காம இருக்கு. அது என்ன செய்யுதுன்னா அளவு கடந்த கோபத்தை வெறியை கூட்டுது. இதே தொடர்ந்து எங்க அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறதையும் என் சின்னம்மா பெரியம்மா அழுது இருக்கிறதையும் பார்த்து இருக்க முடியாதுல்ல நம்ம. அது அதுக்கு கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். இந்த வலையை பயன்படுத்துவது, இந்த மாதிரி மீன்பிடி முறையில கொஞ்சம் மாறுதல் செய்யுங்க அப்படிங்கிறதெல்லாம் அதை ஆலோசிக்கலாம். அதை இரு நாட்டு தலைவர்கள் உட்கார்ந்து, நீங்க எந்த அடிப்படையில் உட்கார்ந்து நீங்க கட்சித்தீவு எடுத்துட்டு போனீங்க? எந்த அடிப்படையில நீங்க ஒப்பந்தம் போட்டு எங்க மலை மக்களை 15 லட்சம் பேரை ராவோட ரவா இறக்கி விட்டீங்க? பேசுனீங்கல்ல, அது மாதிரி உட்கார்ந்து பேசுங்க. நீங்க ஒரு 5 ஆண்டு ஒரு தடவை என்னை அந்த இடத்துல எங்களை உட்கார வைங்க. அவன் என் மீனவனை தொட்டா காலையில கையெழுத்து போட்டு பதவி விலைக்கில் இறங்கிடுறேன். ஒரு தடவை எனக்கு கொடுத்துருங்க, ஒரு அதிகாரத்தை கொடுத்துருங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருங்க, எதிர்பார்த்து. ஒரு தடவை என் மீனவனையும் என் படகைய தொட்டுட்டான் அப்படின்னா நான் காலையில நான் இதுக்கு இருக்க தகுதி இல்லை, நான் இறங்கிறேன். ஒரு வாய்ப்பு தாங்கல, தீர்வு இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். கச்சத்தீவு அவனுக்கா எனக்கு என்ன? அவன் சொன்ன சொரான் பாறை ஒரு தடவை, அவன் சொத்தான் பார்ப்போம் ஒரு தடவை. அதுக்கு பரம்பரையா வீரம் கொண்ட ஒருத்தன் ஏறி உட்காரணும். அதான் இருக்காங்க பாருங்க எங்க முன்னோர்கள். புரியுதா உங்களுக்கு? உயிரை இழந்தாலும் பரவாயில்லடா, உரிமை இழக்கக்கூடாதுன்னு நின்ன மறவர்களின் பிள்ளைகள் நாங்க. அதனால அது ஆள் இருக்கணும்ல. நீ எங்களை ஆளணும்னு வந்தவன், எல்லாரையும் போல நாங்க வாழணும்னு வந்தவன் இல்ல. நீ எங்களை வச்சு பிழைக்க வந்தவன், எங்களுக்காக உழைக்க வந்தவன் இல்லை. நீ பதவிக்கானவன், என் மக்களின் உதவிக்கானவன் இல்லை. பணத்துக்கு நிக்கிறவன் என் இனத்துக்கு நிக்க மாட்டேன். அதனால இந்த பிரச்சனை வருது. தொடரா பாப்பம்னு சொல்லணும்ல. நீ ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போட்ட போது என்ன பண்ணீங்க? இல்ல இந்த மீன் கடலுக்குள்ள சுட்டு போட்டதான் என்ன பண்ணீங்க? தூத்துக்குடியில இந்த நாட்டு காவல்துறையை 15 பேரை சுட்டுச்சு, அப்பதான் என்ன பண்ணா? ஏன்னா எங்க சாவை சகித்துக்குருவார்கள், எங்க மரணம் அவர்களுக்கு இனிக்கும், எங்க ரத்தம் அவங்களுக்கு சுவைக்கும். அதனால அதை பேசி எங்க ஒப்பாரி ராக ஓலம் எல்லாம் அவங்களுக்கு ராகமா இனிக்கும், ரசிப்பாரு. அவர்களை போய் பேசி பயன் இல்லை. அதனாலதான் அடித்தட்டு மக்கள் நாங்க கிளர்ந்தெழுந்து இந்த அதிகாரத்தை தமிழ் இன மக்களுக்கான அதிகாரமாக கைப்பற்றுவதற்கு போராடுறோம். அதுதான் இது இங்க நடக்கிற இந்த அரசியல் மாறுது. ஏப்ரல் 5 வந்து இலங்கைக்கு போறாரு. இங்க உள்ள மீனவ மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மீனவர் சம்பந்தமா அவர் பேச்சுவார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம கோரிக்கை வைக்கலாம். இப்ப இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கூட மாண்புமிகு முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அவர்களுக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். நம்ம அந்த நேரத்துல வேணா நினைவூட்ட ஒரு அறிக்கையை அவருக்கு கொடுக்கலாம். அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா நாட்டு குடிகளின் மீது அக்கறை கொண்டு பேசணும். இப்ப எத்தனை முறை போயிருக்காங்க. இப்ப நேற்று இந்த பிரச்சனை தொடங்கி இருந்தனா இப்ப நினைவூட்டலாம், பேசலாம். அவர் 15 ஆண்டுகளா இருக்காரு. இப்ப 10வது ஆண்டு முடிஞ்சு 15வது ஆண்டுகள் தொடர்றாரு. 2 வருஷம் ஆக போகுது. ஆனா அப்படி இருந்தும் அந்த பிரச்சனை நேத்து வந்தது இல்லையே. என்னைக்கு என் தலைவன் அந்த இடத்துல இல்லைன்னு ஆச்சோ அன்னையிலிருந்து இருக்கு. இந்த நாட்டினுடைய மக்களினுடைய எல்லை காப்பு வீரனாக, குடிகாக்கும் ஐயனாராக நின்னவன், காவல் தெய்வம் நின்னவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான். அவர் அந்த இடத்துல தன் படையோட நிற்கும் போது எங்க மீனவன் படகை தொட்டானா இல்ல சுட்டானா இல்ல படகை பறிச்சானா? அப்ப யார் நாட்டை பாதுகாத்துக்கிட்டு இருந்ததுன்னு பாருங்க. நீங்க எங்க அண்ணனை, எங்க தலைவரை, எங்க படையை பயங்கரவாதி தீவிரவாதின்னு பழி போட்டு அடிச்சிங்க. இப்ப சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்க முடியல. இப்போ உனக்கு அன்னைக்கு பாகிஸ்தான் உள்ள வரக்கூடாதுன்ட்டு பரிசா கொடுத்து, சீனா உள்ள வந்துடக்கூடாதுன்னு பரிசா கச்சத்தை எடுத்து கொடுத்து அம்மையார் இலங்கையை தன் பக்கம் வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு எங்க இருக்கு? சீனா பிடியில இருக்கு இலங்கை. கச்சத்தீவுல கூடாரம் போட்டு உட்கார்ந்துருக்கான். சீன தெரு சீன மொழியில இருக்கு. இலங்கை எழுத்து 2வது இடத்துல இருக்கு. முதலத்துல சீனா இருக்கு. சைனீஸ்ல இருக்குது. கடையில பெயர் பிளகு முழுக்க சீனா. அம்மந்தோட்டாவில கடற்படை தாள அமைச்சு உட்கார்ந்துட்டான். 99 ஆண்டுக்கு 900 கோடிக்கு லீஸுக்கு எடுத்து உட்காந்துட்டான். நீ என்ன பண்ணுவ? தோள்பட்டையில பாகிஸ்தான் சீனா இருக்குது. இங்கேயும் காலடியிலே உட்காந்துட்டான். எப்படி? பாதுகாப்பற்ற சூழலை நிறுத்தி வச்சுக்கிட்டு நீங்க என்ன போய் பேச்சுவார்த்தை நடத்தி? அது நான் சொல்லிதான் நாட்டின் பிரதமர் பேசணுமா? இந்த நாட்டு மக்கள் சிறைபிடிக்கப்படுவது, படகு பறிக்கப்படுவது, சிறையில வாடுவது, இதெல்லாம் தெரியாதா? திடீர்னு தேர்தல் வரும்போது நல்லிணக்க அடிப்படையில் எங்க மீனவர்களை விடுதலை செய்யறீங்க. எந்த இணக்க அடிப்படையில் கைது செஞ்சீங்க? அப்போ அது எந்த இணக்கம்? இப்ப இலங்கை அதிபர் இந்தியாவுக்கு வர்றாதா? ஒரு பயணம் இருந்ததுன்னா ஒரு 5-6 பேரை விடுதலை செய்வாங்க. ஒரு நல்லிணக்கம். இப்ப இந்த நாடகங்களை நம்ம எப்படி சகித்துக்கிறது? அதை நாட்டின் பிரதமர்
நாங்கள் இந்த நாட்டின் குடிகள் என்று மதிப்பது, இந்த நாட்டு மக்களை இந்த நாட்டின் குடிகள் என்று நேசிப்பது உண்மையாக இருந்தால் என் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு, அவருடைய பாதுகாப்பிற்கு, மீன்பிடி உரிமைக்காக பேசணும். அப்படி பேசுவாருன்னு நம்புறோம், எதிர்பார்க்கிறோம். ஒரே வழிதான், நாங்க வெல்வதுதான். நாங்க வெல்வது, இந்த நிலத்தை தமிழர்கள் நாங்களே ஆள்வது. அதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. அது ஒண்ணும் அர்த்தம் இல்லை. தினசரி போலீசார் வந்து ரவுடிகளை சுட்டு கொள்றாங்க, சுட்டு பிடிக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் பாலியல் குற்றம் இப்ப தமிழகத்துல இப்ப சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு, உங்களுடைய கருத்து? குற்றவாளிகள் அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த குற்றங்கள் சாதாரணமா நிகழும். நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையில, அமைச்சரவையில போன ஆட்சியோட அந்த ஆட்சியில் கொலைகள் குறைவுன்னு தான் சொல்றாரு. கொலையை தடுப்பதை நான் நடப்பதை தடுப்பேன், அது கடும் நடவடிக்கையில ஒடுக்குவேன் அப்படிலாம் பேசல. அதை விட குறைவு தானே, அப்படிதான் சொல்றாங்க. பேசி என்ன பயன்? இப்ப மதுபான ஊழல்ல வந்து டெல்லியில எடுத்த நடவடிக்கை ஏன் தமிழகத்துல இல்ல? தமிழக முதல்வர் அதை என் தம்பி அண்ணாமலைகிட்ட கேளுங்க. இல்ல திமுகவும் பாஜகவும் ஏதாவது இணக்கமான இல்ல மறைமுகமான எது கருத்து? இல்ல கள்ள உறவு இல்ல சொல்லுவாங்க, இணக்கம். நல்ல உறவே இருக்கு, ரொம்ப நல்ல உறவே இருக்கு. என் தம்பிகிட்ட நான் என்ன சொன்னேன், நீங்க டாஸ்மார்க்கில் நடந்த ஊழலை பேசுவது போல கழிவறையை தூய்மைப்படுத்துவதில் 430 கோடி நடந்திருக்கு, அதையும் பேசணும். மக்களுக்கு விநியோகிக்கிற ரேஷன் அரிசி, குடும்ப நியாய விலை கடையில பகிர்கிற அந்த அரிசி ஏத்தி இறக்குனது, அரிசி மூட்டையை ஏத்தி இறக்குனதுல 950 கோடி இழப்புன்ற. நீங்க மூட்டையை ஏத்தி இறக்கும் போது 950 கோடி இழப்பு, 1000 கோடி இழப்பு வர அளவுக்கு மூட்டையை ஏத்தி இறக்குவீங்களா? அவ்வளவு சிந்துவீங்களா? மூட்டையில கட்டி ஏத்தினீங்களா, கைகிட்ட எழுதி கொண்டு இறக்குனீங்களா? எப்படி ஏத்தினீங்க? இதையெல்லாம் எப்படி நீங்க சகித்துக்கிறீங்க? உலகத்துக்கே தெரியும், குவார்ட்டருக்கு 10 ரூபாய் ஏத்தி வித்தாரு தம்பி செந்தில் பாலாஜின்னு. 10 ரூபா பாலாஜின்னு சொன்னதே உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த காசெல்லாம் யாருக்கு? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது 12 மணில இருந்து இரவு 10 மணிக்குள்ள கடையை மூடணும்னு கொண்டு வந்தாங்க. மதியம் 12 மணிக்கு திறந்து நண்பகல்ல 10 மணி. ஆனா இப்ப விடிய கடைகள் திறந்து ஓடுதா இல்லையா? அப்ப இதெல்லாம் என்ன? டெல்லியில 150 கோடி தானே ஊழல் குற்றச்சாட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் மேல, நடவடிக்கை எடுத்து இல்லை உடனே. இது 1000 கோடியா இருக்கு, அது மாதிரி 10 மடங்கு இருக்கு, அதே நடவடிக்கை எடுக்கல. இப்ப நான் போராடுறேன்னா இப்ப எனக்கு வலிமை இல்லை, என் தம்பியும் மீனவருக்காக போராடுறேன்னு சொன்னா எப்படி சொல்லுங்க? நீங்க எப்படி சொல்லுங்க? அவரும் நானும் போராடுறேன் மீனவருக்கான்னு சொன்னா நல்லா இல்லைல்ல? யாரை எதிர்த்து போராடுறீங்க? இப்ப டாஸ்மார்க்ல ஊழல் 1000 கோடி போராடினீங்க, யாரை எதிர்த்து போராடினீங்க? நடவடிக்கை யாருக்கு கோரிக்கை வச்சு போராடினீங்க? நடவடிக்கை எடுன்னு இப்ப நான் சொல்றேன், எங்க ஐயா மோடி போறாங்க, நாட்டின் பிரதம அமைச்சர், தயவு செய்து எங்க மீனவ மக்களின் வாழ்வினை பாதுகாக்க பேசுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை. தயவு செய்து நடவடிக்கை எடுங்க. இந்த ஊழல்ல ஈடுபட்டது யாரு? 1000 கோடி தானா, 1 லட்சம் கோடியா, எத்தனை 1000 கோடி என்னன்னு பாருங்க அப்படின்னு. சாராயம் விற்கிறதே குற்றம்னு நினைக்கிறோம், அதுல 1000 கோடி ஊழல்னா அதை எப்படி சகித்துக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அந்த முறையிட்ட யாருக்கு வைக்கிறாங்க? பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற தலைவர்கள் யாருக்கு வச்சு போராடுறாங்க? சரி போராடினாங்க, அவங்களை எதுக்கு கைது பண்ணி கொண்டு அடைக்கணும்? போராடிட்டா விட்டா மாலையில கலைஞ்சு போயிட போறாங்க. இது ஏன்னா நாடக ஆசிரியர் தான் இதுக்கு, நாடக ஆசிரியர் முதலமைச்சர் ஆனார், இப்ப அவர் மகன் முதலமைச்சரா இருக்கார். அப்ப அதே நாடகம் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்குது. அவ்வளவு அதை சகித்துக்க வேண்டியதான், வேற என்ன சொல்லுங்க?